உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் சொல்லுங்க. ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கிறது அப்போ வாழ்க்கையில எப்படி சொல்றது, ஒரு ஒரு முயற்சியுமே வந்துட்டு நாங்களா எடுத்து வைக்கிறது தான் எங்க வாழ்க்கையில. என்னோட வாழ்க்கையில நான் அப்படிதான் வந்தேன். எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்து சின்னதுல இருந்து வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. எப்படி சொல்றது, சொசைட்டி இப்ப ஏத்துக்கிறாங்க, அந்த காலகட்டத்துல ஏத்துக்கல. ஆனா இன்னுமே மக்களுக்கு இப்பவுமே புரியாம தான் இருக்கு. எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த தன்மை இன்னும் பாதி பேத்துக்கு வரலன்னு தான் சொல்லுவேன். சும்மா மேல் போக்க இவங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்காங்க, வராங்க போறாங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, அந்த மாதிரி நினைச்சுதான் பாதி பேர் நிறைய பேர் பேசுறாங்க. அதே மாதிரி அப்புறம் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போனாலுமே நல்ல பொசிஷன் போனாலுமே ஒரு இதுல வேலையிலே செஞ்சுட்டு இருந்தாலுமே ஒரு கோயிலுக்கோ எங்கேயாவது போறப்ப ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது தப்பு இல்ல. ஆனா இன்னுமே அதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நல்லா படிங்கம்மா, எல்லாருமே படிச்சு முன்னாடி வாங்க மேல. சரியா? அவ்வளவுதான். படிக்கிறதுக்கு இப்ப நிறைய உதவி பண்றாங்க, நிறைய சலுகைகள் இருக்குது. எல்லா காலேஜ்லயும் இப்ப ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானே இப்ப ஒரு காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்மா, கொஞ்ச நேரம் காலேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், லேப் அசிஸ்டண்டா இருக்கேன். படிக்க வைக்கிறாங்க, எங்க காலேஜ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்க வைங்க, படிக்க வச்சாதான் நல்லா இருக்கும். ஓகேக்கா, தேங்க்யூக்கா.